அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்க ரிசர்வ் வங்கி நேற்று இரவு ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க. அமெரிக்க பொருளாதாரத்தை மனதில் வைத்து தான் அந்த முடிவையே ஃபெடரல் வங்கி எடுத்திருக்கு. தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுதான் முடிவு செய்யும். அமெரிக்க ஃபெடரல் வங்கி எடுத்த முடிவு என்ன? இது எந்த அளவுக்கு முக்கியம்? இந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது நல்லதா, வெள்ளி வாங்குறது நல்லதா? நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம நாட்டில் ரிசர்வ் வங்கி குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ரெப்போ வட்டி விகிதத்தை மாற்றி அமைக்கும். ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு எந்த அளவுக்கு வட்டியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரெப்போ ரேட். சமீபத்தில் தான் இந்தியாவில் ரெப்போ வட்டி விகிதம் 5.25% குறைக்கப்படுறதா ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அமெரிக்க ஃபெடரல் வங்கியும் வட்டி குறைப்பு குறித்த முடிவுகளை எடுப்பாங்க. அமெரிக்க மத்திய வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷத்தில் 3வது முறையாக வட்டி குறைப்பு நடவடிக்கையை எடுத்திருக்கு. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா உலக அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்த போகுது. அமெரிக்க மத்திய வங்கியோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட FOMC, அதாவது ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் 2 நாட்களாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் அமெரிக்காவோட தற்போதைய பொருளாதார சூழல், பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஃபெடரல் வங்கியோட தலைவரான ஜெரோம் பவல் வெளியிட்டிருக்காரு. அப்போது 25 அடிப்படை புள்ளிகள், 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபெடரல் வங்கியோட பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை குறைப்பதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக ஃபெடரல் வங்கியோட வட்டி விகிதம் அப்படிங்கிறது 3.50% முதல் 3.75% அப்படிங்கிற லிமிட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாட்டில் பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லக்கூடிய அந்த அபாயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா ஃபெடரல் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு மந்த நிலை, அதாவது ஜாப் மார்க்கெட் ஷட்டவுன் ஏற்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க மத்திய வங்கி இந்த ஆண்டில் மட்டும் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இந்த வட்டி குறைப்பு நடவடிக்கை மூலமாக வங்கிகளுக்கான அந்த குறுகிய கால கடன்களுக்கான வட்டி அப்படிங்கிறது குறையும். இது தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு, அதுபோக பல்வேறு கடன்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க செய்யும். அதே வேளையில் பத்திரங்களில் செய்த முதலீடு, வங்கி சார்ந்த முதலீடுகளுக்கான வட்டி வருமானத்தையும் குறைக்கும். அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் சமீப மாதங்களில் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட ஃபெடரல் வங்கி நிர்ணயம் பண்ணியிருந்த அந்த 2% டார்கெட் அப்படிங்கிறது எட்டப்படலை. இதன் காரணமாக தான் இப்படி ஒரு வட்டி குறைப்பு நடவடிக்கையை அமெரிக்க மத்திய வங்கி எடுத்திருக்காங்க. அண்மையில் தான் அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட 43 நாட்கள் செயல்படாமல் முடங்கி போய் கிடந்தது. இதனால் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அந்த பாலிசி முடிவை எடுக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த முக்கியமான டேட்டா எதுவும் வெளியாகலை. வட்டி குறைப்பு முடிவை எடுக்க வேண்டிய 12 உறுப்பினர்களில் 9 பேர் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் மட்டும் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட் அங்கே கருத்து வேறுபாடே ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கு. 2026ஆம் ஆண்டிலும் இதே மாதிரியான வட்டி குறைப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட ஏற்பட்டிருக்கு. இதற்கு நாட்டுடைய பொருளாதாரம், பணவீக்கம், வேலைவாய்ப்பு அந்த மாதிரியான டேட்டாவையெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோம் பவல் சொல்லியிருக்காரு. அமெரிக்க மத்திய வங்கியோட வட்டி குறைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தங்கம், வெள்ளியுடைய விலையை உயர்த்தும். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக வட்டி குறைப்பு குறித்த எதிர்பார்ப்புலேயே பார்த்திங்கன்னா இந்த தங்கம், வெள்ளி விலை உயர்ந்திருந்தது. இந்த நிலையில தான் வட்டி குறைப்பு அறிவிப்பு இப்போ வெளியிடப்பட்டுடுச்சு அப்படிங்கிறதுனால இனி வரும் நாட்களில் தங்கம் விலை உயரும். வட்டி குறையும் போது அமெரிக்காவில் டாலர் மதிப்பு குறையும், தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை அதிகரிக்கும். இதற்கு முன்பு வட்டி குறைப்பு அறிவிக்கப்பட்ட போது எல்லாமே தங்கம் விலை சராசரியாக 3% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதற்கிடையே தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய வங்கி 50 அடிப்படை புள்ளிகள் வரைக்கும் வட்டியை குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 25 அடிப்படை புள்ளிகள் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்ததை விட குறைவு அப்படின்னும், அந்த 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வட்டியை குறைச்சி உலகத்திலேயே குறைந்த வட்டி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வேற சொல்லியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய கூட்டத்தில் வட்டி குறைப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அடுத்த ஓராண்டுக்கு வட்டி உயர்வு இருக்காது அப்படின்னு மட்டும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.
கூடிய விரைவிலேயே ட்ரம்ப் அரசு ஃபெடரல் வங்கிக்கு புதிய தலைவரை நியமனம் செய்ய போகிறதுனால அவரை பொறுத்தும் வட்டி மாற்றம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அமெரிக்காவோட வட்டி குறைப்புக்கும் தங்கம் விலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டியை அதிகரிக்கும் போது எல்லாமே தங்கம் விலை குறையும். வட்டி விகிதத்தை குறைக்கும் போது எல்லாமே தங்கம் விலை உயரும். அப்படி பார்த்தா இப்போது தங்கம் விலை பெரிய அளவில் உயர்ந்திருக்கணும். ஆனாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் தங்கம் விலை கிராமுக்கு வெறும் 20 ரூபாய் மட்டும்தான் உயர்ந்திருக்கு. இதற்கு காரணமே அமெரிக்க ஃபெடரல் வங்கி தலைவர் ஜெரோம் பவல் சொன்ன கருத்துக்கள் தான். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட வரி விதிப்பால விலைவாசி உயர்ந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரி விதித்தது எல்லோருக்குமே தெரியும். அவங்க சொன்ன மாதிரியே அமெரிக்காவில் விலைவாசி அதிகமாகி இருக்கிறதா ஃபெடரல் வங்கி தெரிவிச்சிருக்கு. இதனால் அடுத்த ஆண்டு குறைஞ்சபட்சம் ஒரு வட்டி குறைப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபெடரல் வங்கி கூட்டம் வருஷத்துக்கு 8 முறை நடக்கக்கூடிய நிலையில் ஒரு முறை மட்டுமே வட்டி குறைப்பு அப்படிங்கிறத முதலீட்டாளர்கள் ஒரு நல்ல விஷயமா பார்க்கல. தங்கம் விலை பெரிய அளவில் உயராமல் இருக்கிறதுக்கு இதுவும் கூட முக்கியமான காரணம். அதே மாதிரி அமெரிக்க ஃபெடரல் வங்கியிலுமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கி குழு உறுப்பினர்கள் பொதுவாகவே வட்டி குறைப்பு விவகாரங்களில் ஒருமித்த முடிவுகளை தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிருந்திருக்கு. இதனால் 0.25% வட்டி குறைப்புக்கு எதிராக 3 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டிருந்திருக்காங்க. இது மாதிரியான காரணங்களாலும் கூட தங்கம் விலை பெரிய அளவில் உயரலை. இருந்தாலும் கூட அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது தங்கம் விலை உயரவே செய்யும். நேற்றைய தினம் தங்கம் விலை உயர்ந்திருந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 96,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதாவது ஆபரண தங்கம் 1 கிராம் 30 ரூபாய் உயர்ந்து 12,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அமெரிக்க ஃபெடரல் வங்கி மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை அதை பொறுத்து தான் இருக்கும் இல்லையா. இப்போது சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 12,050 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளி விலையும் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. வெள்ளி விலை இன்னைக்கு கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 209 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. சரி, தங்கம் விலையும் ஏறுது, வெள்ளியுடைய விலையும் தானே ஏறுது. அப்படின்னா நம்ம வெள்ளியை வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியும். அதற்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த வருஷம் தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. அதிலும் குறிப்பாக வெள்ளியுடைய விலை இந்த வருஷம் புதிய உச்சத்தையே தொட்டது. சர்வதேச சந்தையில் வெள்ளியுடைய விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே கிட்டத்தட்ட 100% உயர்ந்திருக்கு. இந்தியாவிலும் அதை தான் எதிரொலிச்சிருக்கு. இந்தியாவிலும் ஜனவரி மாதத்திலிருந்து வெள்ளி விலை தொடர்ந்து உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. தங்கத்தை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வெள்ளியுடைய விலை உயர்ந்திருக்குதுன்னா பாருங்க. வெள்ளியுடைய விலை கணிசமாக குறைந்து மீண்டும் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில தான் பிரபல பொருளாதார வல்லுனர் ஆனந்த் சீனிவாசன் வெள்ளியை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. பொதுவாகவே அவர் என்ன சொல்வார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். வெள்ளி அப்படிங்கிறது தங்கத்துக்கு மாற்றாக ஆகவே ஆகாது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் அதிகமாக பயன்படுத்தப்படும். எனவே தொழில்துறைக்கு தேவை ஏற்படும் போதெல்லாமே வெள்ளியுடைய விலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். அமெரிக்க ஃபெடரல் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட இந்த உலக நாடுகளுடைய வங்கிகள் எல்லாம் எப்போது தங்கத்தை வாங்கி சேமிக்கிற மாதிரி வெள்ளியை வாங்கி சேமிக்கிறாங்களோ குவிக்கிறாங்களோ அப்போது தான் அதில் நம்ம முதலீடு பண்ணுறது சரியாக இருக்கும். அப்போது தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வெள்ளியில் இப்போதைக்கு முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரும் மாதங்களில் நம்ம கோல்டோட வெள்ளியை கம்பேர் பண்ணும்போது அதிக லாபத்தை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். அதாவது வெள்ளியில் கவனம் செலுத்துவதற்கு முக்கியமான காரணம் தங்கம் வெள்ளி இந்த 2 உலோகங்கள் இடையிலான விகிதம் தான். இந்த விகிதம் கடந்த சில மாதங்களில் 100 தாண்டி இருக்குது. அதாவது தங்கம் வெள்ளியுடைய வேறுபாட்டை வைத்து இந்த விகிதத்தை நிர்ணயிப்பாங்க. கோவிட் கிரைசிஸ்க்கு அப்புறமா 2வது முறையாக அந்த விகிதம் அப்படிங்கிறது 126 எட்டியிருக்கு. அதாவது 1 அவுன்ஸ் தங்கம் வாங்கக்கூடிய அதே பணத்தில் எவ்வளவு அவுன்ஸ் வெள்ளி வாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விகிதம் கணக்கிடப்படுது.
தங்கம் வெள்ளியை விட மிக வேகமாக உயர்ந்திருக்கிறதுனால இந்த விகிதமும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் வரலாற்று தரவுகளை நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த விகிதம் வரும் நாட்களில் குறையுமா. இதுக்கு என்ன மீனிங்னா, வெள்ளியுடைய விலை வேகமாக உயர்ந்து தங்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை குறைக்கும். அதாவது இப்போது இருக்கக்கூடிய வேறுபாடு நீடிக்காது. இதுக்கு மீனிங் தங்கத்தோடைய விலைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வெள்ளி வந்துடும். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த விகிதம் 80க்கும் மேலே இருந்தது. கடந்த 25 ஆண்டுகளில் இந்த சராசரி 68 இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த விகிதம் அதிகமாக இருந்தது. ஏன்னா தங்கம் 260% வருமானம் கொடுத்தது, வெள்ளி 60% வருமானம் கொடுத்தது அப்படிங்கிறது நாம் இங்கே கவனிக்கணும். இப்போது இந்த விகிதத்தை சரி செய்யறதுக்கு வெள்ளியுடைய விலை வேகமாக உயரும். இது வெள்ளியில் முதலீடு செய்கிறவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச வல்லுநர்கள். வெள்ளி ஆபரணமாக மட்டும் கிடையாது, தொழில்துறை சார்ந்த பொருளாகவும் மதிப்பிடப்படுது. புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அதிகரித்ததன் காரணமாக தான் 2025ஆம் ஆண்டுடைய முதல் பாதியில் வெள்ளியின் மீதான முதலீடு அப்படிங்கிறது அதிகரிச்சது. சீனா மற்றும் அமெரிக்கா இந்த 2 நாடுகளிடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் காரணமாகவும் கூட வெள்ளியுடைய விலை அதிகரித்தது. பல ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளி மீண்டும் முதலீட்டாளர்களுடைய கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கு. வெள்ளி $40 தாண்டினா அதுக்கப்புறமா அதை நிறுத்தவே முடியாது, அது தொடர்ந்து உயரும் அப்படின்னு தான் கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளியின் மீதான முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரிய வருது. சோலார் எனர்ஜி, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் வெள்ளியுடைய பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது உலகளாவிய தேவையில் வெள்ளி பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறத காட்டுது. மொத்தத்தில் வெள்ளிக்கு நீண்ட கால முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த நிபுணர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்றபடி வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.